கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுறேன். அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகின்றேன். ஆனால் நான் அடைந்த பயன் என்ன? கிறிஸ்துவை நான் பின்பற்றுவதில் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா என்று யோசிக்கக்கூடும். எபிரேயர் 4 அதிகாரம் 8 முதல் 11 வசனங்களிலே அதற்கு ஒரு பதிலை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தியிருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லியிருக்க மாட்டாரே. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்திருந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாய் இருக்க கடவோம். எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் விசுவாசிகளாகிய நாம் எதிர்பார்க்கிற இளைப்பாறுதல், அமைதி, மீட்பு இவையெல்லாம் தேவன் நித்தியத்தில் நமக்காக வைத்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வெளிப்படும் நாளிலே அந்த இளைப்பாறுதலை நாம் பெற்றுக்கொள்ளலாம். சில சமயத்தில் நம்ம யோசிக்கலாம், என்னடா இவ்வளோ நாட்கள் ஆயிடுச்சே, இயேசு கிறிஸ்து வரவே இல்லையே, எப்போ தான் அவர் வரப்போகிறாரு? இல்லை, இவ்வளோ காலமாக நானும் பிரசங்கங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறேனே, இயேசு கிறிஸ்து வருவார், கண்ணீரை துடைப்பார், கஷ்டத்தெல்லாம் நீக்குவாருன்னு சொல்லி அது நடக்கிறதே இல்லையேன்னு சொல்லி நம்ம யோசித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் கடவுளுடைய பார்வையிலே 1000 வருஷங்கள் ஒரு நாளை போலவும் ஒரு நாள் 1000 வருஷங்களைப் போலும் இருக்கிறது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அதன் பொருள், கடவுள் எல்லையற்றவர், அவர் நித்தியமானவர். மனிதர்களாகிய நமக்கு தான் இந்த 40 வருஷம் 50 வருஷம் 60 வருஷம் இதெல்லாம் ரொம்ப பெரிய காரியமாக தோன்றுகிறது. ஆதியாகமம் 3 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு மீட்பராக அனுப்புவேன் என்று ஆதாம் ஏவாளுக்கு தேவன் வாக்கு கொடுக்கிறார். அவர் வாக்கு கொடுத்து ஏறக்குறைய 4,000-5,000 வருடங்கள் கழித்து தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக தோன்றினார். கடவுளுடைய பார்வைக்கு நாட்கள், வருடங்கள் ஒரு பொருட்டல்ல. அவர் தன்னுடைய காலத்திலே நிச்சயமாக அவர் செயல்படுவார். எனவே நமக்கு தேவன் வாக்கருளி இருக்கிற அந்த ஓயாத இன்பம் நிறைந்த வாழ்வு பரலோகத்திலே காத்திருக்கிறது. அந்த பரலோகத்திலே தேவன் நமக்கு கொடுக்க போகும் இளைப்பாறுதல் பரிபூர்ணமானது. 10ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்திருந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். எப்படி ஆண்டவர் அந்த சிருஷ்டிப்புக்கு பின்பு 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தாரோ அதே மாதிரி இந்த உலக வாழ்க்கையை விட்டு நாம் பிரியும் பொழுது, இல்லை என்றால் நாம் உயிரோடு இருக்கும்போது நம் கர்த்தர் வருவாரே என்றால் அது நாம் இதுவரை அனுபவியாத ஒரு இளைப்பாறுதலை நமக்கு கொடுக்கும். ஒரு ஓயாத இன்பம், கர்த்தரோடு நெருங்கிய ஒரு வாழ்வு, கற்பனைக்கு எட்டாத ஒரு வாழ்வு நமக்காக காத்திருக்கிறது. 11ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். நிறைய விசுவாச சோதனைகள் வரலாம். இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்தில் சுற்றி திரிந்த போது தண்ணீர் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை, சாப்பாடு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை, எதிரிகள் அவர்களை வீழ்த்தக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஐயோ, எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகும்? எகிப்தில் நல்ல நாகரிகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோமே, இப்போ இந்த வனாந்திரத்தில் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோமே, என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னவாகும் என்று பல சோதனைகள் அவர்களுக்கு வந்தது. அந்த சோதனைகளிலே அவர்கள் பல வேளைகளிலே தோற்று போனார்கள். அவர்கள் விசுவாச கண்களோடு அந்த சோதனைகளை அணுகவில்லை. எனக்கு அன்பானவர்களே, அதே போல நம்முடைய விசுவாசமும் பரிசோதிக்கப்படும். பல விதங்களிலே நாம் சோதிக்கப்படும் போது கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் விசுவாச கண்களோடு அதை பார்க்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு விசுவாச கண்களோடு நாம் ஒரு காரியத்தை பார்க்க கற்றுக்கொண்டோமே என்றால் அதன் மூலம் நாம் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய முடியும். எனவே இந்த உலகத்தில் நம்ம எதிர்பார்க்கிற பலன் நமக்கு கிடைக்கவில்லை என்று நாம் சோர்ந்து போக வேண்டாம். அது நமக்காக காத்திருக்குது. தேவன் அதை நிச்சயம் நமக்கு கொடுப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளினாலே நம்மை தேற்றுவாராக. ஆமேன்.